என்னோட யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் ப்ரௌனி வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் ஊர்ல இருக்கேன் சிஸ்டர் 1 வீக் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் 1 வீக் அப்புறம் என்ன ப்ரௌனி வேணும்னு கேட்டப்போ நட்ஸ் ப்ரௌனின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் எனக்கு கொரியர் போட்டுருங்க. எனக்கு ஃப்ரைடே வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம தேர்ஸ்டே மத்தியானமா சூப்பரா ப்ரௌனி ரெடி பண்ணி நெறைய நட்ஸ் போட்டுட்டு செம்ம ஃபஜ்ஜியா, மாய்ஸ்ட்டா ரெடி பண்ணி சூப்பரா பேக் பண்ணி நான் ஈவினிங் போய் கொரியர் ஆஃபீஸ்ல குடுத்துட்டு வந்துட்டேன். எல்லா கொரியரும் நெக்ஸ்ட் டே ஈவினிங்கே டெலிவரி ஆயிரும். அதனால நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து கஸ்டமருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தேன். கொரியர் வந்துருச்சா சிஸ்டர்ன்னு. அவங்க இல்ல இன்னும் வரல சிஸ்டர்ன்னு சொன்னாங்க. நான் ஈவினிங்கே வந்திருக்கேன் மிச்சம் நான் கேட்டு சொல்கிறேன் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ட்ராக்கிங் ஐடியில் நம்பர் எடுத்து நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். ஏன்னா இந்த ஏரியாவுக்கு இன்னும் டெலிவரி ஆகலை அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைம்மா இங்கே கரண்ட் இல்லைம்மா நிறைய கொரியர் இருக்குது நான் தேடி எடுக்க முடியாது ஒரு 1/2 மணி நேரம் டெலிவரி பண்ணிடுவேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கஸ்டமர் நான் 1/2 அன் ஹவரில் வந்துடும் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் கஸ்டமர் இன்னும் டெலிவரி ஆகலன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஏரியா ரொம்ப அவுட்ரால ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாங்க டெலிவரி பண்ணுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் கால் பண்ணி கேளுங்க நான் கால் பண்ணி கேட்குறேன் சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தேன். நான் ஹஸ்பண்ட் அனுப்பியிருக்கேன் சிஸ்டர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க.